அண்ட் பல்லவாஸ். ஓகேங்களா? இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கலாம். இவங்க இல்லாம இருக்கிற சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கு போதுமானது அதுவே. நம்ம பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 7th ஃபர்ஸ்ட் டைம்ல 3rd லெசன்ல இருக்கு. ஓகேங்களா? ரெஃபர் பண்ணிக்கங்க. அதில் நான் என்னென்ன பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இவங்களை என்னென்ன பார்க்க வேணும்னு பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல அந்த அரசாட்சியை மீட்டெடுத்தா, அவங்களோட வாரிசுகள் யார் யாரு, அப்புறம் அவங்க பண்ண முக்கியமான சாதனைகள் என்ன, ஓகேங்களா? அப்புறம் அவங்களோட நிர்வாக முறை, வரிமுறை, கல்வி, கலை, கட்டடக்கலை, ஓகேங்களா? இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் பல சோழர்கள். ஓகேங்களா? நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம இங்க சவுத் இந்தியா வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அரசு பாத்தீங்கன்னா இந்த சோழ அரசு. ஓகேங்களா? இந்த சோழ அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலை, இந்த கடல் கடந்து போய் வாணிகம் புரிகிறது, சண்டை பண்றது, இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஓகேங்களா? அவங்களோட ஆட்சி பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றோட கழிமுக பகுதியை மைய பகுதியாக கொண்டிருந்தது. ஓகேங்களா? அதாவது காவேரி ஆற்று கழிமுக பகுதி, அதாவது காவேரி ஆறு கடலோட கலக்கிற இடம். ஓகேங்களா? அதுதான் சோழ அரசோட தலைநகரம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதன் தலைநகர் உறையூர். இப்ப இருக்கிற திருச்சியில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து கரிகாலன் ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் எப்ப ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல காவேரி ஆறோட வடக்கே ஒரு சிறு பகுதி ஆண்டு வந்த விஜயாலய சோழன் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்களை மீட்டெழ செய்யறாரு. ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் பட் சோழ வம்சத்தை மீட்டெழ செய்த அரசன் யார்? ஓகேங்களா? விஜயாலயன். நம்ம இப்ப பாக்குறது பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சோழ வம்சத்தை மீட்டெடுத்த அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயாலயன். இது வந்து நமக்கு கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாருன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அதை வந்து தலைநகரா வந்து ஆக்குறாரு. ஓகேங்களா? விஜயாலய சோழன். ஓகேங்களா? பிற்காலத்துல முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தவரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகராக கொண்டு சோழபுரத்தை ஆட்சியார். ஓகேங்களா? இந்த முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்றாருன்னா நார்த் சைடு வடக்கு போய் அங்க இருக்கிற கங்கை பகுதிகள்லாம் கைப்பற்றாரு. ஓகேங்களா? கங்கை கொண்ட பகுதியில கைப்பற்றி அங்கிருந்து கைப்பற்றி வந்த பொருட்களை கொண்டு இங்க ஒரு நகரை எழுப்புறாரு. ஓகேங்களா? அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா? பின்னால அதை வந்து தலைநகரா வச்சு ஆட்சி புரியுறாங்க பிற்கால சோழர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை தலைநகரா கொண்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உறையூர், திருச்சியில் இருக்கிற உறையூர் தலைநகரா இருந்துச்சு பண்டைய சோழரசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிற்கால சோழரசு மீட்டெழுச்சி இது விஜயாலயன் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை தலைநகரா மாத்துறாரு. அதுக்கும் அப்புறம் இந்த முதலாம் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகரா மாத்துறாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அரசர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கூட. இவரை பத்தி பாத்துங்க. ஓகேங்களா? இவரோட காலம் பாத்தீங்கன்னா கிபி 985 இருந்து 1014. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் வந்து மீட்டெடுத்த பிற்கால சோழர்களை பெருமை மிக செய்தவர். ஓகேங்களா? புகழ எங்கேயும் பரப்புனாரு. அதாவது சோழ அரச ஒரு பேர மாத்துறாரு. ஓகேங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். இவர் வந்து பாத்தீங்கன்னா கடல் படையெடுப்பு இலங்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆட்சியை விரிவடை செய்யறாரு முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா? இவர் கட்டிய முக்கியமான கோவில் பாத்தீங்கன்னா தஞ்சா மாவட்டத்தில் இருக்கிற ராஜேஸ்வரம் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சொல்லுவோம்ல, அந்த கோயில வந்து கட்டினது இவரோட ஆட்சி காலத்துலதான். ஓகேங்களா? முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்துலதான். அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜனுக்கு அப்புறம் அவரோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். முதலாம் ராஜராஜனோட மகன் யாரு? ஓகேங்களா? அப்படின்னு கேட்பாங்க. முதலாம் ராஜேந்திரன். இவரு தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பின அரசர். இவரோட காலம் பாத்தீங்கன்னா 1014 இருந்து 1044 வரைக்கும் இவரோட காலம். ஓகேங்களா? இவரோட தந்தையோட ஆட்சி காலத்துக்குள்ளேயும் இவரோட ஆட்சி காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சோழ பேரரசு ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. ஓகேங்களா? நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல வர ஜெயம் ரவி கேரக்டர் தான். ஓகேங்களா? அடுத்தது
இவர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து இந்திய படையெடுப்பு எடுத்து கங்கையோட பகுதிகளை கைப்பற்றி கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி இவரோட பட்டப்பேர் வந்துச்சு. ஓகேங்களா? தன்னை பிரகடனப்படுத்தி கொள்றாரு. அங்க கைப்பற்றின பொருட்களை வச்சு கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது அவ்வளவுதான். இந்த 3 அரசர்கள் வந்து முக்கியமான அரசுங்க. ஓகேங்களா? அந்த முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் வந்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு திறமையான அரசர்கள் இல்ல. ஓகேங்களா? 3வதாக பதவியேற்ற வீரா ராஜேந்திரனோட மகன் வந்து அதிராஜேந்திரன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உள்நாட்டு கழகத்துல வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? அதோட விஜயாலனோட வழி வந்த ஆட்சி முடிவாகுது. ஓகேங்களா? இதுவும் கொஸ்டின் பார்த்து ஞாபகம் வச்சுங்க. விஜயாலனின் வழி வந்தவரின் ஆட்சி எந்த அரசரோட முடிவு பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அது வந்து அதிராஜேந்திரன். ஹலோ, யாரும் எதுவும் சொல்லணுங்களா? ஓகே. அடுத்து வந்து யாரு சோழ அரசு ஆட்சியை புரியுறாங்கன்னா, சோழ பிளஸ் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகத்துல கொண்டாந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் சாளுக்கிய சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி புரிறாங்க. அது எப்படின்னா திருமண உறவு மூலம் வந்து ஏற்பட்ட சாளுக்கிய பிளஸ் சோழ அரசரோட வாரிசுகள் வந்து ஆள்றாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுக்கும் அங்க இருக்கிற கீழை சாளுக்கியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமண உறவு வருது. ஓகேங்களா? அதாவது மகளான குந்தவை வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கிய இளவரசர் விமலாசனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அவங்களோட மகனான ராஜராஜ நரேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரோட மகளான அம்மங்காவு தேவியை மணக்கிறாரு. அவங்களோட மகனே முதலாம் குலோத்துங்கன். ஓகேங்களா? நம்ம இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. சோழ அரசருக்கும் சாளுக்கிய அரசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமண உறவு நடைபெறுது. அதன் மூலமா வந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து பாத்தீங்கன்னா அதிராஜேந்திரனுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சோழ அரியணை கைப்பற்றி வந்து பாத்தீங்கன்னா இங்க பிற்கால சோழர்களோட ஆண்ட பகுதியை வந்து அவர் ஆட்சி செய்யறாரு. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோண்டா. முதலாம் குலோத்துங்கன் வந்து அடுத்து வந்து ஆதிராஜேந்திரனுக்கு அப்புறம் வந்து சோழ சாளுக்கிய ஆட்சியை வந்து அவர் தொடங்குறாரு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முதலாம் குலோத்துங்கன் நமக்கு நிறைய ஃபெமிலியரான பேர். ஓகேங்களா? தமிழ்ல கூட நம்ம நிறைய இவரை பத்தி படிச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவரும் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆட்சி புரியுறாரு. இந்த உள்நாட்டு கழகத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்த அந்த சோழர்களோட பகுதிகளையும் பாண்டிய நாட்டுல இருந்த பகுதிகளையும் சோழர் கட்டுப்பாட்டுல இருந்து போயிருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1279 என்ன ஆகுதுன்னா பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திர சோழனை தோக்கடிச்சு பாண்டியர் ஆட்சியை வந்து தமிழகத்துல நிறுவுறாரு. ஓகேங்களா? இதுதான் பிற்கால சோழர்களோட வரலாறு. ஓகேங்களா? அது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 4 அரசர்கள் தான். ஓகேங்களா? விஜயாலய சோழன் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழ அரசரை வந்து மீட்டெழச் செய்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா? முதல் வலிமை வாய்ந்த அரசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? முதலாம் ராஜராஜனோட மகன். அதுக்கப்புறம் வந்து யாரும் பெருசா எதுவும் பண்ணல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அதிராஜேந்திரன். ஓகேங்களா? அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயாலயன் தோற்றுவிச்ச அரச வந்து முடிவு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் சாளுக்கிய சோழ வம்சத்தை சேர்ந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து அரியணை கைப்பற்றி ஆட்சி புரிகிறாரு. ஓகேங்களா? அவர் உள்நாட்டு கழகத்தெல்லாம் அடக்குறாரு. பட் ஆனா அவர் காலத்துல என்ன ஆகுதுன்னா இலங்கை பகுதியும் மத்த பாண்டிய நாட்டு பகுதியும் நம்ம கையை விட்டு போயிருது. ஓகேங்களா? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் பாண்டிய அரசர் என்ன பண்றாருன்னா 3ஆம் ராஜேந்திரனுக்கு தோற்கடிச்சு பாண்டிய ஆட்சியை வந்து கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஓவராலா பார்த்தா. பெருசா எதுவும் இல்ல. கடைசியா தோற்கடிச்சது யாருன்னு பாத்தீங்க, கடைசியான அரசர் யாருன்னு பாத்தீங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோழ அரசரோட நிர்வாக முறை. ஓகேங்களா? அதோட அரசோட நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா அரசரோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. ஓகேங்களா? மத்திய அரசோட நிர்வாகம், அதாவது ஒரு நாட்டோட அரசாங்கம் டைரக்டா யாரு கீழ இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருந்துச்சு. நாட்டோட தலைமை பொறுப்புல இருந்தவர் நிறைய அதிகாரம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிதி அதிகாரம், அது மாதிரி நிறைய அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூத்த மகன் வந்து யுவராஜன் சொல்லுவாங்க. அரசுரிமை வந்து பரம்பரையா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் அதே மாதிரி இந்த யுவராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாகத்துல பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? எடுத்தோடனே ராஜாவா எடுத்து உட்கார வைக்காம சில மண்டலம் ஒரு பகுதியை மட்டும் கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பகுதியை ஆட்சி புற செய்வாங்க. ஓகேங்களா? ஓகே. இது ரொம்ப பாத்துங்க. இப்ப சோழ அரசு வந்து எப்படி எல்லாம் பிரிச்சு இருந்தாங்க. ஓகேங்களா? எல்லாம்
டைனசிட்டியும் எல்லாம் அரசும் பார்த்தீங்கன்னா தங்களோட ஆட்சி பகுதியை மண்டலம் நாடா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதோட ஹைரார்கி ஏறு வரிசையில கேட்பாங்க, சம்டைம்ஸ் இறங்கு வரிசையில கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்குங்க. அந்த ஒரு பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண்டலமா இருக்கும். ஓகேங்களா? அந்த மண்டலத்துக்குள்ள நாடு, நாடுக்குள்ள பல கூற்றங்கள், அதாவது கிராமங்களின் தொகுப்பு, கடைசியா கிராமம். ஓகேங்களா? கிராமமே நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகு. ஓகேங்களா? இந்த அடிக்கடி கேட்க விஷயம். நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகு எது? கிராமம். ஓகேங்களா? அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகம் பத்தி பார்ப்போம். சோழர்களோட உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படிங்கிற அமைப்பு மூலமா செயல்படுது. ஓகேங்களா? அதாவது அந்த அமைப்பு தான் இந்த உள்ளாட்சி நிர்வாகங்களை நிர்வகிக்கிறாங்க. ஓகேங்களா? பெருசா எதுவும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராமணர் கிராமங்களிலிருந்து சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்கலையும் மேற்கொண்டார். ஓகேங்களா? அதாவது பிராமணனுக்கு சில கிராமங்கள் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா? அந்த கிராமத்துல அவங்க தான் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வணிகர்களோட குடியிருப்பை வந்து பாத்தீங்கன்னா நகரத்தார் நிர்வகித்தனர். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா நீங்க ஜஸ்ட் ரீட்வே போதும், பெருசா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இம்பார்ட்டன்டான அந்த மார்க் பண்ண பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. ஓகேங்களா? இதுல அவ்வளவுதான், பெருசா இல்ல உள்ளாட்சி நிர்வாகத்துல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற உத்திரமேரூர் வந்து பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேங்களா? அங்க வந்து உத்திரமேருன்னு ஒரு கிராமம் இருக்கு. ஓகேங்களா? அந்த கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். ஓகேங்களா? அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலங்கள் வந்து கொடையாக வழங்கப்படும். ஓகேங்களா? இப்ப கோவிலுக்கு அந்த மாதிரி நிலங்கள் வழங்கப்பட்டா அது வந்து தேவதான கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு அந்த நிலம் வந்து கொடையாக வழங்கப்பட்டா அது வந்து பிரம்மதேய கிராமம். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் 4 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கிராம சபைக்கான உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா அந்த கல்வெட்டுல இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு 30 குடும்பம் இருந்தது, போட்டியிடும் ஆடவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வயசுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? சில தகுதிகள் இருக்கும். அந்த மாதிரி தகுதி உடையவர்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்களோட பெயர்களை வந்து பனை ஓலையில எழுதி ஒரு குடத்துல போட்டுருவாங்க. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த குடத்துல இருந்து யாராச்சும் ஒரு நேம் ஒரு ஏதோ ஒரு பனை ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அந்த பனை ஓலையில யார் பேர் வருதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருதான் அந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா இல்ல. அடுத்து வருவாய். சோழ பேரரசோட வருவாய் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நிலவரி வந்துச்சு. ஓகேங்களா? அந்த காலத்துல பெருசா வருவாய் வந்து பாத்தீங்கன்னா நிலவரி மூலமா தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த நிலவரியை எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காணிக்கடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. நிலவரியை வந்து சோழ பேரரசுல வந்து என்ன எப்படி அழைப்பாங்கன்னா காணிக்கடன். ஓகேங்களா? தமிழ்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. காணிக்கடன். பாரதியார் வந்து ஒரு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி வரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மகசூல்ல 3ல் 1 பங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்க 3 கிலோ மகசூல் இருந்தா 1 கிலோ வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கணும். அது மாதிரி. ஓகேங்களா? அது இல்லாம தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நிலம் சார்ந்த உறவுகளை கொண்ட அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. ஓகேங்களா? அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோழ அரசர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை வந்து யார் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்கும் மத நிறுவனங்கள் கொடையாக வழங்குறாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த மத நிறுவனங்கள்லாம் இந்த சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா பள்ளிச்சந்தம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே கோவிலுக்கு கொடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா தேவதான கிராமங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் வகை அப்படிங்கிற நிலங்களை வந்து நிலத்தோட உடைமையாளர்கள் வந்து வேளாளர் என்று அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அந்த வேளாளர்ல ஒரு பிரிவான உழுகுடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிலத்தோட உரிமையாளர்களா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க நிலத்துல வேலை செய்வாங்க. வர விளைச்சல்ல ஒரு ஒரு கம்மியான பங்கை எடுத்துப்பாங்க அவங்க உழுகுடி. அதிகமான பங்கு எடுத்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண் வகையத்தோட வேளாளர் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? இந்த நில உடைமையில பாத்தீங்கன்னா மேல் வார்த்தை வந்து பெற்ற, அதாவது அதிகம் விளைச்சல பெறும் பகுதி, கீழ் வார்த்தை வந்து பெற்றது பாத்தீங்கன்னா உழுகுடிகள். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். மேபி உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? அடுத்து நீர் பாசனம்.
அதாவது அவங்களோட நீர்ப்பாசன முறை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் கரிகாலன் காலத்திலேயே வந்து கல்லணை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால சோழ பேரரசு வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு அரசாங்கமா இருந்திருக்கும். ஓகேங்களா? ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவங்களோட நீர் மேலாண்மைக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் பார்த்து வச்சுங்க. தேவைப்படும் நீரை வந்து கொண்டு வர்றது வாய்க்கால். ஓகேங்களா? தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுறது வடிகால். ஓகேங்களா? பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால். இது இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு பழைய டிஎன்பிசில நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனாலதான் இதை மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு தேவைப்படும் நீரை கொண்டு வருது அப்படின்னு போட்டு வாய்க்கால், வடிகால், ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எது கரெக்டான ஆப்ஷனா எடுத்து எழுதணும். அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்வாக பிரிவின் மட்டத்துல பயன்பட்ட வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா நாடு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு டைம் பாத்துங்க. அடுத்து வந்து மதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவம். சைவம்னா அதாவது உங்களுக்கு தெரியும் சைவம் வைணவம் 2 இருக்கும். சைவம்னா சிவபெருமான வழிபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க பெருமாள் அதாவது பாத்தீங்கன்னா ராமர் அவரை வழிபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா வைணவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து சோழர்கள் வந்து சைவத்தின் மீது தான் பற்று கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால இந்த திருவிளையாடல்களான சைவ அடியார்கள் நாயன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடல்கள் எல்லாம் இயற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி தொகுக்கப்பட்ட திருமுறைகள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட காலத்துல அதாவது சோழர்கள் காலத்துல இயற்றிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோழர்கள் சைவத்தை சார்ந்தவங்க. ஓகேங்களா? அடுத்தது கோவில்கள். ஓகேங்களா? சோழர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். இப்ப தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அந்த தாராசுரம் ஆகிய இடங்கள்ல கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட கலைகளான கட்டடங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கலைக்களஞ்சியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கோயில்களோட பிரமிப்பு எப்படி இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். ஓகேங்களா? இன்னும் அவ்வளவு நேர்த்தியா அழகா இருக்கும். ஓகேங்களா? பெருசா இல்லை. அடுத்து வந்து கல்வி பணி ரொம்ப ரொம்ப அடுத்து. ஓகேங்களா? சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியிலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணிருப்பாருன்னா எண்ணாயிரத்துல வந்து ஒரு வேத கல்லூரி ஒன்று நிறுவியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது முதலாம் ராஜேந்திரன் வந்து எங்க வந்து வேத கல்லூரி நிறுவியிருப்பாரு இல்லைன்னா விழுப்புரம் மாவட்டத்துல வேத கல்லூரி நிறுவிய அரசர் யார்? முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி, திருபுவனை அவங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள் நிறுவப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எடுத்து பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 உன்னதமான இலக்கியங்கள் பெரிய புராணமும் கம்பராமாயணம் வந்து பாத்தீங்கன்னா சோழர் காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? இது ஆல்ரெடி டிஎன்பிசியோட மாடல் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வணிகம், ட்ரேடிங். அதாவது பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வணிகர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? 2 வகையான வணிகர்கள் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 5 வண்ணத்தார். ஓகேங்களா? இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மணி கிராமத்தார். ஓகேங்களா? எனப்படும் வணிக குழு இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 5 வண்ணத்தாருக்கு வணிக குழு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடல் கடந்து போய் வணிகம் செய்வாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அவர்கள் அதாவது இஸ்லாமியர் ஆகியோர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்காசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படி எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க தான் இந்த 5 வண்ணத்தார். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5 மதங்கள் சார்ந்த நபர்கள் இருப்பாங்க. மேற்காசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள். ஓகேங்களா? அதான் 5 வண்ணத்தார் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் கடந்து வணிகம் செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணி கிராமத்தார் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு வணிகத்துல தீவிரமாக ஈடுபடுவாங்க. ஓகேங்களா? அந்த நேமை வச்சே நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5 வண்ணத்தார்னா 5 வண்ணத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? 5 டைப் ஆஃப் கலர்ல இருப்பாங்க. அவங்க வந்து நாடு ஃபுல்லா சுத்துவாங்க. பட் ஆனா மணி கிராமத்தார் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வணிகம் மேற்கொள்வாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல இந்த இந்த 2 குழுக்களும் ஜாயின் ஆகி 500 திசை 1500 என்னும் பெயர்களை வந்து ஒருங்கிணைச்சு. ஓகேங்களா? இவங்க அவ்வளவுதான், பெருசா எதுவும் இல்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இந்த கர்நாடக மாநிலம் ஐகோல்ல இருக்கிற ஒரு அமைப்போட வழிகாட்டுதல செயல்படுறாங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகள். ஓகேங்களா? இதுதான் பிற்கால சோழர்களோட ஒரு ஓவரான வியூ. ஓகேங்களா? கடைசியா அவங்க என்னென்ன வணிகம் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் விட்டுருங்க. பெருசா எதுவும் இல்லை. ஓகேங்களா?
இந்த என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஓகேங்களா, ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செஞ்சிருப்பாங்க. அது என்னென்ன ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் முடிஞ்சது, அடுத்து வந்து பிற்கால பாண்டியர்கள் ஓகேங்களா. பிற்கால பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா வந்து ஆட்சி புரிஞ்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. கொஞ்சம் விட்டு விட்டு ஆட்சி புரிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கைப்பற்றி கொஞ்ச நாள் நல்லா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் ஆட்சியில் இல்லாமல் இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து ஆட்சி கைப்பற்றி ஆட்சி புரிவாங்க ஓகேங்களா. அப்படிதான் பிற்கால பாண்டியர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா. பட் ஆனா தமிழக வரலாற்றுல தமிழக வரலாற்றுல தமிழகத்தை ஆட்சி புரிந்த முக்கிய அரச வம்சத்துல பாண்டிய அரசாங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அரசாங்கம் ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா கி அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே தென்னிந்தியாவை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஓகேங்களா. முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய இந்த கொற்கை ஓகேங்களா தொடக்க காலத்துல அவங்களோட துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்துச்சு ஓகேங்களா. அப்ப தொடக்க கால பாண்டியர்களோட தலைநகரம் எதுன்னா இந்த கொற்கை தான் ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து பார்த்தா பல கல்வெட்டுகள் வந்து மதுரையும் அதை சுற்றுப்புறம் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதுரைக்கு வந்து அவங்களோட தலைநகரத்தை மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு யூகமா தான் சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை ஆண்டது வந்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் ஓகேங்களா. பட் ஆனா களப்பிரர்கள் ஆட்சி குறித்து நமக்கு சரியான தகவல்கள் இல்லை ஓகேங்களா. அதனால நம்ம களப்பிரர்களோட காலத்தை வந்து இருண்ட காலம்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவங்கள பத்தியான ஒரு ஒரு எந்த ஒரு தகவலும் நமக்கு இல்லாததுனால களப்பிரர்கள் ஆட்சி காலத்தை நம்ம ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த களப்பிரர்களை வந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் பாண்டிய அரசை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா கடுங்கோன் அப்படிங்கிற ஒரு அரசனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகேங்களா. பாருங்க கிபி 6ஆம் நூற்றாண்டுல வந்து என்ன ஆகும்னா களப்பிரர்களை வந்து வெற்றி பெற்று பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலுவாக நிறுவியிருப்பாரு தென் தமிழகத்துல. ஆனால் 9ஆம் நூற்றாண்டுல 13ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால சோழர்களோட எழுச்சியை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் மறுபடியும் பாண்டியர்கள் வந்திருப்பாங்க ஓகேங்களா. களப்பிரருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பாண்டியர்கள் வந்திருப்பாங்க. அடுத்து சோழா பீரியட்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்திருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து பாண்டியரசு அதான் கடுங்கோன்னு சொன்ன ஒரு அரசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணிருப்பாருன்னா களப்பிரர்களிடம் பாண்டியர்களோட பகுதிகளை மீட்டிருப்பார் ஓகேங்களா. அப்ப களப்பிரர்களிருந்து பாண்டிய அரசை மீட்ட அரசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுங்கோன். களப்பிரர் கடுங்கோன் ஓகேங்களா. வரிசையில வருது, ஈஸியா வச்சுக்கலாம் ஓகேங்களா. அவரை தொடர்ந்து வேறு 2 அரசர் பதவி ஏற்றிருப்பாங்க. பட் ஆனா அரிகேசரி மாறவர்மன் ஓகே இப்போ என்ன வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் 642ல அரியணை ஏறி இருப்பாரு ஓகேங்களா. களப்பிரன் வந்து கைப்பற்றிருப்பாரு கடுங்கோன். அதுக்கப்புறம் 2 பேர் ஓகேங்களா வலிமை அவ்வளவோ ஃபேமஸ் ஆகாத அரசர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் வலிமை அரசர் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகேசரி மாறவர்மன் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்களான 1ஆம் மகேந்திரவர்மன் மற்றும் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோரோட சமகாலத்தவர் ஓகேங்களா. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிகேசரி மாறவர்மன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. 1ஆம் மகேந்திரவர்மனோட சமகாலத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிகேசரி மாறவர்மன் ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சேர சோழ பல்லவர் இலங்கை சிங்களர்னா இலங்கையை சார்ந்தவர்களும் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹரிகேசரி மாறவன் பாத்தீங்கன்னா சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூன் பாண்டியன் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க ஓகேங்களா. அவருதான் இந்த ஹரிகேசரி மாறவர்மன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருப்பாருன்னா சைவத்துல இருப்பாரு ஓகேங்களா. அதாவது சிவபெருமான சைவ துறவியான திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து சமண மதத்துல இருப்பாரு ஓகேங்களா. சமணத்தை தான் இவர் பின்பற்றிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனா திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாருன்னா இவரை சைவத்துக்கு மாத்திடுவாரு. அதாவது சிவபெருமான வழிபடுறவரா மாத்திடுவாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஓகேங்களா. மதம் மாறியதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா
சுமார் 8000 சமணர்கள் வந்து கழுவேற்றின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப அதிகமான இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார்னா, சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த சமண மதத்தை இவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க. இதுல கொஸ்டின் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹரிகேசரி மாறவர்மனை வந்து பாத்தீங்கன்னா சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யார்? திருஞான சம்பந்தர். இல்லைன்னா அவர் எந்த மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு மாறினாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் பார்ட். அடுத்தது ஹரிகேசரி மாறவர்மனுக்கு அப்புறம் யாரோட பாண்டிய வம்சத்தோட மகத்தான மன்னர் வந்து பாத்தீங்கன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து முதலாம் வரகுணன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஆட்சி புரிவாரு. ஓகேங்களா? இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பவர்களோட கொடையாளன். ஓகேங்களா? இதுவும் கொஸ்டின் பண்ணலாம். வேள்விக்குடி செப்பவர்களோட கொடையாளன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். ஓகேங்களா? அதாவது முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதியில வந்து உள்ளடக்கிய பாண்டிய அரசை விரிவுபடுத்துறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சில அரசர்கள் வராங்க. ஸ்ரீ மாறவல்லபன், இரண்டாம் வரகுணர். ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்களால தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்கள் எதிர்கொள்ள இயலவில்லை. முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 920 நாட்டை விட்டு வெளியேறாரு. ஓகேங்களா? கடைசி அரசர் இரண்டாம் ராஜசிம்மன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்களோட எழுச்சி. அதான் அதிராஜேந்திரன் விஜயாலயனோட அரசுல வெளிவந்த கடைசி அரசர் பாத்தீங்கன்னா அதிராஜேந்திரன். நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஓகேங்களா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் சோழ அரசு வீக் ஆக ஆரம்பிச்சிச்சு, பலவீனம் அடைய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை அவர்களோட தலைநகரா மாறுச்சு. காயல் பட்டினம் அவரோட துறைமுகமா மாறுச்சு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிற்கால பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்துல வெளிநாட்டை சேர்ந்த பயணிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி முக்கியமா வந்த 2 வெளிநாட்டு பயணிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்கோ போலா. ஓகேங்களா? 2 முறை வந்திருக்காரு. ஓகேங்களா? இதுவும் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்கோ போலா காயலுக்கு எத்தனை முறை வருகை தந்தார்கள்? 2 முறை. ஓகேங்களா? யாருடைய ஆட்சி காலத்தின் போது வருகை தந்தாங்கன்னா பாண்டியர்கள். ஓகேங்களா? இத்துறைமுக நகர் அரேபிய சீன கப்பல்கள் நிரம்பி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்கோபோலோ என்ன சொல்றாருன்னா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் சிலது வந்து குறிப்பிடுறாரு. சதிங்கிற ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்துச்சு. அதாவது பாண்டிய அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை, அதாவது கணவர் இருந்தா அவரோட சிதையோடவே அவரோட எரியிற சிதையோடவே மனைவிகளையும் வந்து தள்ளி கொன்றுவாங்க. ஓகேங்களா? அதுதான் சதின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய அரசாங்கத்துல இருந்தது அப்படின்னு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதார மனத்தை வந்து, அதாவது நிறைய திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து அது பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இரண்டாம் பாண்டிய பேரரசோட புகழ்பெற்ற அரசர் வந்து பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்தையோட தமிழ்நாட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தவர். ஓகேங்களா? இவரோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநில நெல்லூர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெருசா இது இல்ல. ஓகேங்களா? இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? இவரை பத்தி அதுக்கப்புறம் பெருசா இல்ல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலங்க ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த சுந்தரபாண்டியன் ஆட்சிங்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து கூட்டாக அரசர்களாக ஆட்சி செஞ்சிருப்பாங்க. விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். ஓகேங்களா? சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாறவர்மன் குலசேகரன் வந்து 40 ஆண்டு காலம் வெற்றிகரமா ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன், ஓகேங்களா, சுந்தரபாண்டியன் தோத்துருப்பாரு. ஓகேங்களா? அவரு தோத்த சுந்தரபாண்டியன் என்ன போவார்னா அப்ப இருந்த டெல்லி சுல்தான், ஓகேங்களா,
அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட தளபதி ஓகேங்களா, படைய தளபதி நம்ம மாலிக் கபூரை வந்து இங்க மதுரையை வந்து படையெடுத்துட்டு போக சொல்லுவார் ஓகேங்களா. அப்படி மாலிக் கபூர் வந்து இந்த மதுரை படையெடுத்ததுக்கு அப்புறம் பாண்டிய அரசு வந்து ரொம்ப ரொம்ப செதஞ்சு போயிருக்கும் ஓகேங்களா. ஒரு பெரிய பேரரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதியை ஆடுற அரசா மாறி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு வந்து உருவாகி இருக்கும் ஓகேங்களா. பெருசா எதுவும் இல்லை, நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சமா படிச்சாலே போதுமானதுதான் ஓகேங்களா. முக்கியமா புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதுல இத இதை பேஸ் பண்ணி என்னென்ன புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சுங்க ஓகேங்களா. அடுத்து ஆட்சி அமைப்பு. பாண்டிய அரசர்களோட தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை தான் ஓகேங்களா. மதுரைக்கே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். மதுரை பொதுமக்களால் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களால் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கூடல் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. பாண்டிய மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடல் கோன்னா அரசன், கூடல் காவலன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசர் வந்து பாத்தீங்கன்னா மனு சாஸ்திரத்தின் படிதான் ஆட்சி செய்வதாக சொல்லியிருப்பாங்க. மனு சாஸ்திரம் தான் தெரியும், இந்த வர்ணாசிரம கொள்கைகள்லாம் இருந்திருக்கும் ஓகேங்களா. அதனால இதப்படி என்ன ஆச்சுன்னா சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அரசர்களும் இதை வந்து நியாயப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மங்கலம், சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா. இவை நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. வேற எதுவும் இல்லை பெருசா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் ஓகேங்களா. அரசு அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி ஓகேங்களா. அதிகாரிகள் குழு ஒன்று அரசரோட ஆணைகளை வந்து நடைமுறைப்படுத்தியது ஓகேங்களா. அவங்க வந்து பிரதம மந்திரி இல்லைன்னா உத்தர மந்திரின்னு சொல்லுவாங்க. முக்கிய வரலாற்று ஆளுமையான அந்த மாணிக்க வாசகர், குலச்சிறையர், மாறன் காரி ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராக செயல்பட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட அரசு செயலகம் என்னவான்னு சொல்லுவாங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இப்ப தலைமை அரசு செயலகம்னு இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி பாண்டிய அரசுன்னு ஒரு செயலகம் இருக்கு. அங்கதான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க ஓகேங்களா. முக்கியமான ஆணைகளை வந்து அங்கதான் வெளியிடுவாங்க, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா விவாதத்துக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அதுதான் அரசோட செயலகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாண்டிய அரசோட செயலகத்தோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக கொஸ்டின் பார்ட் ஓகேங்களா. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா மாறன், எயினன், சாத்தன், கணபதி, ஏனாதி சாத்தன் ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லுவாங்க. சும்மா ரீட் விட்டுங்க, இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிர்வாக பிரிவுகள், அதே அங்க பாத்தோங்களா மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம்னு. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நாடு வந்து பாத்தீங்கன்னா பல மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் பாண்டிய நாடு ஓகேங்களா. மண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா வளநாடுகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மண்டலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடுகள், நாடுகள் வந்து கூற்றங்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊர், கிராமம் கடைசியா ஓகேங்களா. அதே மாதிரி நாடுகளை நிர்வகித்து வரும் நாட்டரும், நாடுகளும் கூற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா மங்கலம், நகரம், ஊர், குடி என்னும் குடியிருப்புலாம் இருந்துச்சு ஓகேங்களா. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு நாடு, அது கீழே மண்டலம், மண்டலத்துக்கு கீழே அது ஒரு நாடு ஓகேங்களா. அதாவது நாடுனா ஒரு பாண்டிய பேரரசு ஓகேங்களா. அந்த பேரரசை வந்து ஒரு மண்டலமா பிரிக்கிறாங்க, மாநிலமா பிரிக்கிறாங்க, மாநிலத்தை வந்து டிஸ்ட்ரிக்டா பிரிக்கிறாங்க. நாடு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சியா பிரிக்கிறாங்க, அதுதான் கூற்றம். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து கிராம நிர்வாகம் ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராம நிர்வாகத்துக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தோம். அதே மாதிரி இங்க கிராம நிர்வாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படிங்கிற ஊர்ல கிபி 800 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கிராமம் தொடர்பான செய்திகள் வந்து நமக்கு வந்து தருது. அதே மாதிரி பாண்டிய அரசாங்கத்தில் கிராமம் தொடர்பான தகவல்களை தரும் கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருவான், உத்திரமேருன்னு கொடுப்பான் நமக்கு. அப்ப என்ன யோசிப்போம்னா ஓகே கிராமம்னு வந்துருச்சு, கண்டிப்பா உத்திரமேரூர் கல்வெட்டா இருக்கும். பட் ஆனா பாண்டிய அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராம தொடர்பான செய்திகளை தர கல்வெட்டு பாத்தீங்கன்னா இந்த மானூர் கல்வெட்டு ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கிராமம் மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் வந்து இருந்துச்சு ஓகேங்களா. அதே மாதிரி நீர்ப்பாசனம் ஓகேங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர்களை போலவே இவங்க வந்து கால்வாய்கள் வெட்டுறது, ஏரியை வந்து தூர் எடுக்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி புது புது நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்யறது, அதெல்லாம் இவங்க வந்து நீர்ப்பாசனம் தான் பண்ணாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து மதம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாண்டியர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு வந்து வழங்குறாங்க ஓகேங்களா. வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறுப்பில் சான்றுகளும் பாண்டியரசர்கள் ஒவ்வொரும் செய்த அந்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வஜ்பய வேலி ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேத நடைமுறைகள் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாண்டிய அரசுகள் பண்ணியிருக்காங்க.
ஆல்ரெடி பார்த்தோம் வேள்விக்குடி செப்பேடுகளோட வேள்விக்குடி செப்பேடுகளுக்கு தந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடிலக பரந்தங்க நெடுஞ்சடையன். ஓகேங்களா, முதலாம் வரகுணன்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் வந்து தந்திருப்பாரு. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா எதுவும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. மனு சாஸ்திரத்தை வந்து இவங்க வந்து அதன்படி ஆட்சி புரியுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைவ அப்படின்னு இல்லை, இங்க எல்லாமே இருந்திருக்கு. சைவ வைணவ அடியார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆன்மீக அறிவு மேம்பாட்டுக்கெல்லாம் பங்களிப்பு செய்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க சோழர்கள் மாதிரி இவங்க சைவத்தை மட்டும் பின்பற்றல. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிய அரசுக்கு வந்து மொழியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோவில்கள்னு பாத்தீங்கன்னா பாண்டிய அரசு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கோவில்கள் எதுவும் கட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஆல்ரெடி இருந்த கோவில்களை வந்து பாத்தீங்கன்னா புறணமைக்கிறது, அதுல எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வர்றது, அதெல்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் விட்டுங்க, பெருசா எதுவும் இல்லை. அதே மாதிரி வணிகம். ஓகேங்களா, அதாவது 7ஆம் நூற்றாண்டுல இருந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவோட மேற்கு கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா அரேபியர்களோட வணிகர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இருந்தே வணிகம் வந்து நல்ல நல்ல ஒரு நிலையில தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பட்டை சட்டங்கள், வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்து விலக்கு அளிச்சாங்க. ஏன்னா வணிகத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக. ஓகேங்களா, நீங்க வரி போட்டீங்கன்னா அதிகமான வணிகர்கள் வரமாட்டாங்க. பட் ஆனா வரி எடுத்தீங்கன்னா அதிகமான வணிகர்கள் வருவாங்களே, அதனால அப்பவே வரி விலக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வணிகத்தை ஊக்குவித்திருக்காங்க. அதே மாதிரி குதிரை வணிகம் குதிரை வணிகத்தில் ஈடுபடுவாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பெருசா எதுவும் இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அது ஒரு டைம் ரீட் விட்டுங்க. ஓகேங்களா, என்னென்னு பிற்கால சோழ வம்சத்தை அதான் பாருங்க கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். பிற்கால சோழ வம்சத்தை யார் மீட்டல செஞ்சிருக்கான்? விஜயாலயன். பாண்டிய அரசர்கள் களப்பிரர் காட்சி முடிச்சது கடுங்கோல். நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு ஊர். ஓகேங்களா, இதெல்லாம் படிச்சுங்க புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதுதான் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும். நான் எல்லாத்தையும் சொல்லல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நமக்கு டிஎன்பிசி குரூப் 4க்கு இதெல்லாம் கொஸ்டினா அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதனாலதான் சிலதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, வேற எதுவும் உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா, நான் புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். வேற எதுவும் புதுசா நான் எதுவும் சொல்லல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, பல்லவர்களையும் பார்த்துடலாம். பல்லவர்களும் இதே மாதிரி தான், ரொம்ப எல்லாம் பார்க்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஓகேங்களா, தென்னிந்திய அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்கள், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர்கள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம இங்க தமிழ்நாட்டு பேஸ்ல பல்லவர்கள் பார்த்துக்கலாம். இந்த சாளுக்கியர், ராஷ்டிரகூடருக்கு நீங்க வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்துங்க. ஓகேங்களா, அதுவே நமக்கு போதுமானதுதான். ரொம்ப நாள் படிச்சு நம்ம டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பல்லவர்கள் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம் என்னன்னு. ஓகேங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் வந்து விரிவடை செஞ்சிருப்பாங்க தங்களோட ஆட்சி. ஓகேங்களா, இங்கதான் காஞ்சிபுரம் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் வந்து தங்களோட ஆட்சி பகுதியை நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது அவங்களோட ஆட்சி பகுதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வட பகுதியும், இப்ப அந்த சென்னை அந்த சைடும், ஆந்திரத்தோட மாவட்டங்களையும் சில இதெல்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா, இதுதான் பல்லவர்களோட ஆட்சி பகுதி. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க என்னென்ன நம்ம கிட்ட சான்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டு சான்று இருக்கு. அது மாதிரி என்னென்ன கல்வெட்டுனா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு சான்று இருக்கு. ஓகேங்களா, அடுத்து முக்கியமான ஒண்ணு 2ஆம் புலிகேசியோட ஆய்கோல் கல்வெட்டு. ஓகேங்களா, ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து போர் நடந்திருக்கும். ஓகேங்களா, அதனால அந்த கல்வெட்டு சான்று எல்லாம் இருக்கு. அடுத்தது காசக்குடி செப்பேடுகள். ஓகேங்களா, அபராதத்தை பத்தி சொல்லியிருக்கோம். காசக்குடி செப்பேடுகள். அது அடுத்து இலக்கியங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த மத்த விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இவங்கெல்லாம் வந்து பல்லவர்களுக்கு இருந்ததுக்கான இலக்கிய சான்றுகளா இருக்கு. ஓகேங்களா, இது அயல்நாட்டவர்கள் குறிப்பு பாத்தீங்கன்னா யுவான் சுங்கோட குறிப்பு.
அடுத்தது பல்லவ வம்சாவளி. ஓகேங்களா? முக்கிய அரசர்கள். அதாவது தொடக்க கால பல்லவரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்றரசர்களா தான் இருந்திருக்காங்க. 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா களப்பிரர்களை அழிச்சு ஒரு வலுவான பல்லரசு வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா? அவரும் களப்பிரர்களை வந்து கட்டுப்படுத்தி தான். ஓகேங்களா? களப்பிரர்களை ஒரு பெரிய பகுதி ஆண்டிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு சிறிய பகுதி கைப்பற்றி ஒரு ஒரு வலுவான பல்லவரசு உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சிம்மவர்மனோட மகனான சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. பல்லரசு உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. 580. ஓகேங்களா? பொது ஆண்டு முன் கிபில. பொது ஆண்டு முன் வராது, பொது ஆண்டு பின். ஓகேங்களா? கிபி நான் வச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னகரசர்களை வந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட மகனான முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான அரசரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. இவரு முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுனோட மகன் யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க அரசர்களை நீங்க கொடுத்த அரசர்களை மட்டும் வரிசையா பார்த்துக்கங்க. புக்ல இருக்கிறது மட்டும் பாத்துங்க. பெருசா எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் அவரோட மகன் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா திறமை வாய்ந்த அரசரா இருக்காரு. அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா? ஆட்சி பொறுப்பேற்றார். அடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள். கடைசி பல்லவ மன்னர் வந்து பாத்தீங்கன்னா அபராஜிதன். ஓகேங்களா? இதெல்லாம் நான் வச்சுக்கேன். அதாவது அரசர்கள் யார் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட படை தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? இவர் தான் பெரிய புராணத்தை எழுதுவாரு. இவர் வந்து சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ல இவர் பல்லவர் படைக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து மனசு மாறி ஒரு சிவபத்ரா மாறி இருப்பாரு. ஓகேங்களா? பெரிய புராணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா பல்லவ ஆட்சியோட சிறப்புக்கு வந்து பங்களிப்பு செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? இவரும் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல சமணத்தை சமயத்தை பண்ணிருப்பாரு. பின்னர் சைவத்துறை அப்பரால் திருநாவுக்கரசர் வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை தழுவி இருப்பாரு. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா அரிகேசரி மாறவர்மன். ஓகேங்களா? கூன் பாண்டியன் சொல்லுவாங்க. இங்கேயும் இவரை வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கோனா. அடுத்து வந்து கலை மற்றும் கட்டடக்கலைக்கு வந்து ஒரு பேர் ஆதரவு அளிச்சிருப்பாரு. யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். அதே மாதிரி திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு பாணியை வந்து அறிமுகம் செய்தார். ஓகேங்களா? அதான் மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்றாங்க. இவர் மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா சில நூல்களை எழுதியிருப்பாரு. அது என்ன நூல்கள் பாத்தீங்கன்னா மத்த விலாச பிரகாசனம். இது வந்து எந்த மொழியில சமஸ்கிருத மொழி. இதை வந்து நம்ம தமிழ்லயே படிப்போம். ஓகேங்களா? தமிழ்லயே ஒரு லெசன் இருக்கு மகேந்திரவர்மன் பத்தி. அங்கேயும் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? பெருசா ஓகேங்களா? பெருசா எதுவும் இல்ல. மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் வந்து முதல்ல சமணத்தை இது பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறி இருப்பாரு. ஸோ அதனால சமணத்துக்கு ஆப்போசிட்டா பௌத்தத்தை பார்ப்பாங்க. அதனால வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்துற மாதிரி இந்த நூல் இருக்கும். மத்த விலாச பிரகாசனம். ஓகேங்களா? இது வந்து சமஸ்கிருதத்துல எழுதியிருப்பாரு. தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாதாபியை தலைநகர் கொண்ட சாளுக்கிய 2ஆம் புலிகேசியோட போர் நடந்திருக்கும். ஆனா அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா தோத்திருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? அதை பழி வாங்கறதுக்காக அவரோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியரோட தலைநகரான வாதாபியை கைப்பற்றி அதை வந்து தீ வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்த போர்ல 2ஆம் புலிகேசியும் கொல்லப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா? அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி கிட்ட தோத்திருப்பாரு. அதுக்கு பழி வாங்குற விதமா அவரோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனை பாத்தீங்கன்னா வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வாதாபியை வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதனால அவருக்கு வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டப்பேரும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 2ஆம் நரசிம்மவர்மன் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 695 இருந்து 722 வரைக்கும் இருப்பாரு. இவர் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரரா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சீன அரசுக்கு வந்து தூதுக்குள்ள அனுப்புறது, அங்கிருந்து வர தூதுக்குள்ள வர வைக்கிறது அப்படின்னு எல்லாம் இவர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? இவரோட காலத்துல வந்து பெருசா எதுவும் பிரச்சனை இல்லாதனால மத்த விஷயங்களை வந்து இவர் கவனம் செலுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? காஞ்சிபுரம் கைலாசம் கட்டியதும் இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் தான். ஓகேங்களா? கொஸ்டின் கேட்பாங்க. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார்? 2ஆம் நரசிம்மவர்மன் இல்லைன்னா ராஜசிம்மன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசர்களோட பெயர்கள், அவங்களோட பட்டங்கள். ஓகேங்களா? சிம்ம விஷ்ணு ஓட பட்ட பெயர் அமணி சிம்மர். ஓகேங்களா? முதலாம் மகேந்திரனோட பட்ட பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீரண ஜதி,
மத்தை விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், ஓகேங்களா, இதெல்லாம் அவரோட பட்டங்கள். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன், ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாதாபி கொண்டான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட பட்ட பெயர்கள், ஓகேங்களா. அடுத்தது ஞாபகம் வச்சுங்க, ஏன் வாதாபி கொண்டான்னா இவர் வந்து வாதாபியை கைப்பற்றியிருப்பாரு, ஓகேங்களா. இந்த பட்டங்கள் வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து கட்டடக்கலை, ஓகேங்களா. பல்லவர்கள் சொன்னாவே உங்களோட கட்டடக்கலைக்கு நம்ம முதல்ல ஞாபகம் வருது இங்க மாமல்லபுரம் தான், ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும், ஒற்றை கல்லுல செதுக்கப்பட்ட சிற்பங்கள், கடற்கரை கோவில்கள், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பல்லவரோட கட்டடக்கலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கும், ஓகேங்களா. 1984 யுனெஸ்கோ என்ன பண்றாங்கன்னா உலக பாரம்பரிய சின்னங்களோட அட்டவணையில மாமல்லபுரத்தையும் சேர்த்திருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1984, ஓகேங்களா. அதே மாதிரி பல்லவர் கட்டடக்கலையே வந்து இப்படி எல்லாம் வகைப்படுத்துவாங்க. மகேந்திரவர்மன் பாணினா என்னவா இருக்குன்னா பாறை குடைவரை கோவில்கள், ஓகேங்களா. ஒரு பாறையை குடைஞ்சி அதை கோவிலா மாத்துறது, ஓகேங்களா. கல் எடுத்துட்டு வந்து கட்டாம ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும், அதை குடைஞ்சு வந்து ஒரு கோவிலா கட்டுறது தான் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதம், ஓகேங்களா, அதாவது சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி, ஓகேங்களா. ஒற்றைக்கல் ரதம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல ரதம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுவும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. அடுத்து வந்து கட்டுமான கோவில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி, நம்ம நந்திவர்மன் பாணி, ஓகேங்களா. இதெல்லாம் நான் வச்சுக்கோம். பாறை குடைவரை கோவில்னா மகேந்திரவர்மன், ஒற்றை ரதங்கள்னா மாமல்லன், கட்டுமான கோவில்கள்னா ராஜசிம்மன், ஓகேங்களா. ராஜசிம்மன், நந்திவர்மன். அதே மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எங்கெங்க இருக்குன்னா இங்கெல்லாம் மகேந்திரவாடி, மாமண்டூர், தாளவனூர், திருச்சிராப்பள்ளி அந்த இடத்துலலாம் இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. பெருசா எதுவும் இல்ல. மகேந்திரவர்மன் பாணினா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாறை குடைவரை கோவில்கள், ஓகேங்களா. அதே மாதிரி மாமல்லன் பாணினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள், ஓகேங்களா. ஒரு கல்லுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சிருப்பாங்க, ஒரு கல்லுல நிறைய உருவங்கள் இருக்க மாதிரி, ஓகேங்களா. நீங்க மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க ஒரே கல்லுல நிறைய இந்த விலங்கு உருவங்களா இருக்கட்டும், மனித உருவங்களா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க. அதான் ஒற்றைக்கல் ரதங்கள், ஓகேங்களா. அப்ப 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டட பணியும் வருகின்றன, ஓகேங்களா. அது மாதிரி 5 ரதங்களை வந்து செஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. எல்லாமே ஒற்றைக்கல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகிஷாசூர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகிய ஒரு கட்டியுள்ள மிக பிரபலமான மண்டபங்கள். இதெல்லாம் மாமல்லன் கட்டினது, ஓகேங்களா. அதே மாதிரி மாமல்லன் கட்டமைப்பில் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி கலையரங்கம், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பார்ட் பெருசா இல்லை, பட் ஆனா ஒரு டைம் ரீட் விட்டுங்க, ஓகேங்களா. அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா மாமல்லன்ல அர்ஜுனன் தபஸ், ஓகேங்களா. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்யற மாதிரி ஒரு இது இருக்கும், ஓகேங்களா. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லன் பாணி, ஓகேங்களா. அடுத்து ராஜசிம்மன் பாணினா கட்டுமான கோவில்கள். ராஜசிம்மன் சொன்ன 2ஆம் நரசிம்மவர்மன் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில்ல கட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. ராஜசிம்மன், ஓகேங்களா. அடுத்து வந்து நந்திவர்மன் பாணி பாத்தீங்கன்னா நந்திவர்மன் என்ன பண்ணிருப்பாருன்னா காஞ்சிபுரத்துல இருந்த வைகுண்ட பெருமாள் கோவில கட்டியிருப்பாரு, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், இதுல இவர் தெரிஞ்சுக்கணும். ராஜசிம்மன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், நந்திவர்மன்னா காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோவில், ஓகேங்களா. காஞ்சிபுரம் வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த மாதிரி கோவில்களுக்கும் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும், ஓகேங்களா. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பகுதிகளில் நிறைய கோவில்களை வந்து கட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பௌத்த சமணத்தை ரெண்டுத்தையும் ஆதரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்துல, ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் புதிய வடிவிலான சைவம் வைணத்தையும் அவங்க வந்து கத்துட்டு இருந்திருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியர்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வைண அடியர்களுக்கும் விளங்கியிருப்பாங்க அந்த காலகட்டத்துல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க காலத்துல என்ன ஆகுனா பௌத்தமும் சமணமும் வந்து போய் அடுத்து சைவம் வைணவம் ரெண்டும் வந்திருக்கும், ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லவ அரசர்கள் காலத்தோட எண்டுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க காலத்துல என்ன ஆகுனா பக்தியை வந்து போதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து கோல வச்சு ஆரம்பிச்சது, ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்வியும் இலக்கியமும். காஞ்சியில இருந்து கடிகை வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அது வந்து இந்தியாவில இருந்து பல மாநிலத்திலிருந்து எல்லாம் இங்க வந்து படிச்சிருக்காங்க, ஓகேங்களா. வெளிநாடுல இருந்து மாணவர்கள் வந்து இங்க இந்த காஞ்சி கடிகை எல்லாம் படிச்சிருக்காங்க, ஓகேங்களா. நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூலை வந்து பாத்தீங்கன்னா வத்தியாசாயர், ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நியாயபாஷை எனும் நூலை எழுதியது பாத்தீங்கன்னா பத்தியா ஷியாயர். ஓகேங்களா, காஞ்சி கடிகையில ஒரு ஆசிரியர் இருந்தவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்னிந்திய ஓவியர்கள் குறித்த ஒரு ஆய்விடான தட்சிண சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவனோட ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்டின் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட அவைக்கள புலவரா இருந்திருப்பாரு. அவர் வந்து என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா தசகுமார சரிதம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதெல்லாம் கொஸ்டின் பாருங்க. தண்டின் எழுதிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தசகுமார சரிதம். அவர் யாரோட அவையில அவைக்கலவர் புலவரா இருந்திருப்பாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, வாதாபி கொண்டான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாராவி, சமஸ்கிருதர் என பாராவி வந்து சிம்ம விஷ்ணுவோட காலத்துல இருந்திருப்பாரு. முதல்ல இவர் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா கிருதார்ஜுனியம்ங்கிற வடமொழி காப்பியத்தை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, வேற எதுவும் இல்ல. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்கள் படைக்கப்பட்ட நாலாயிர தீபமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத பாரத வெண்மான் தமிழ் எழுதியிருப்பார். ஓகேங்களா, மகாபாரத தமிழ் எழுதுனது பாத்தீங்கன்னா பெருந்தேவனார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பல்லவர் கால கலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது பாத்தீங்கன்னா இந்த குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இருக்கிற கோவில்கள் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இசையில வந்து இவங்க வந்து ஆர்வமா இருந்திருக்கிறத காமிக்குது, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இசை கலைஞரான ருத்ராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவனோட காலத்துல வாழ்ந்திருப்பாரு. இவ்வளவுதான், பெருசா எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாளுக்கியருக்கும் ராஷ்டிரகூடருக்கும் பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, புக் பேக் கொஸ்டின் பழைய அதாவது குரூப் 4 இல்லாம மத்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல சாளுக்கியர் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க படிச்சீங்க. ஓகேங்களா, குரூப் 4க்கு அதுவே போதுமானது. ஓகேங்களா, நம்ம நிறைய படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போயிடலாம். குரூப் 4க்கு என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் நம்ம செலக்டிவா படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள்ல பார்த்தாச்சு. ஓகேங்களா, வேற எதுவும் இல்லை. நான் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன், பெருசா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க புக் பேக் கொஸ்டின் ஒரு டைம் படிச்சுக்கங்க. ஓகேங்களா, இதை இன்னொரு டைம் ரீட் விட்டுட்டு புக் பேக் கொஸ்டின் படிச்சுக்கங்க. ஓகேங்களா, போதும். அதுவே உங்களுக்கு போதுமானது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, வேற எதுவும் உங்களுக்கு டவுட்